இந்த வீடியோவில் FTR எப்படி பிளாட் பண்ணுற போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். சிம்பிளாக நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம டேட்டா வந்து நோட் பேடில் ரிசீவ் பண்ணியிருப்போம். நோட் பேடில் 2 ஆக்சிஸில் இருக்கும். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். ஜென்ரலாக அந்த எக்ஸஸ் ஒய் ஆக்சிஸ் வேல்யூவை இந்த இடத்துல நீங்கள் அந்த நோட் பேட்லேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணோடனே மேலே இருக்க 2 ஆப்ஷனையும் ஏ அண்ட் பி ஆப்ஷன் 2ஐயும் கிளிக் பண்ணி இந்த கார்னரில் லைன்னு ஒரு பிளாட்டிங் இது இருக்கும். அப்படி இல்லைன்னா நேராக பிளாட்னு போயிட்டு நீங்கள் அந்த பிளாட்னு ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பிளாட்டிங் வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது லைன்னு ஒரு பிளாட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இது வந்து நார்மலாக டேட்டா விசிபிள் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டாவை நம்ம ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் லெவலுக்கு எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும்னா இங்கே ரைட் சைடில் இருக்க கார்னரை அதை கிளிக் பண்ணுங்க. அது ஃபுல்லாக அந்த டேட்டாவை கவர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு இதில் வந்து டெலீட் பண்ணிடலாம். நமக்கு எது தேவையில்லையோ அதுக்கு மேலே போய்ட்டு ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு கிளிக் பண்ணி அதை டெலீட்னு ஒரு ஆப்ஷன் பண்ணிடுங்க. எது நமக்கு வேணாமோ அதை கிளிக் பண்ணி டெலீட்னு கம்ப்யூட்டரில் டெலீட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நமக்கு இந்த 2 ஸ்கேல் மைனர் ஸ்கேலும் மேஜர் ஸ்கேலும் தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரிமூவ் பண்ணணும். நமக்கு எங்கே சேஞ்சஸ் நடக்கணுமோ அந்த இடத்துல நம்ம டபுள் கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், டாப்னு இருக்கும் பார்த்தீங்களா. டாப்புங்கிறது அந்த இமேஜோட டாப்பை ரெப்ரசென்ட் பண்ணணும். ரைட்டுங்கிறது இமேஜோட ரைட் சைடு ரெப்ரசென்ட் பண்ணணும். நம்ம சேஞ்சஸு டாப்லையும் ரைட்லையும் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு 2, 3 வேணுமா 4 வேணுமா நமக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து மேஜர் டிக்ஸ் அண்ட் மைனர் டிக்ஸுங்கிறத நம்ம எடுத்து விட போகிறோம். கொடுத்துட்டு நீங்கள் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். அதே மாதிரி ரைட் சைடு கிளிக் பண்ணி சேம் ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மேஜர் அண்ட் மைனர் டிக்கை எடுத்து விட்டுறணும். ஓகேன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இது 2லேயும் ஸ்கேல் இருக்கட்டும். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அதே ஸ்கேலை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஏன் இந்த இடத்துல வந்து கொடுக்குறது, இதுக்கு மட்டும் அதை கிளிக் பண்ண முடியாதான் நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல அப்படி அதே சேஞ்ச் பண்ணோம்னா டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிக்கல் வந்துச்சுங்களா. இப்போ வெர்டிக்கல் ஹரிசாண்டல்ங்கிறது கீழே வேவ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணணும். வெர்டிக்கல் வந்து டிரான்ஸ்மிட்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து அங்கே திரும்ப அதே மாதிரி எனக்கு என்ன மேஜர் அண்டு மைனர் டிக்ஸ் வேணான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை எடுத்து விட்ட போகிறேன். அதை ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த ஸ்கேல் போயிடும். இப்போ இது வேணாங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிடணும். இல்லை எனக்கு ஸ்கேல் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், வேணான்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜ் Tன்னு நம்ம கொடுக்க போகிறோம். இல்லை டிரான்ஸ்மிட்டன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு எவ்வளோ கன்வெர்ட் வேணுமோ அவ்வளோ கன்வெர்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கேலு கீழே இருக்கட்டும். ஏன்னா கீழே வேவ் நம்பர் என்ன ஸ்கேல் எடுத்து தெரியணும். இப்போ இதை கிளிக் பண்ணி அதே இது கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதோட ஸ்கேலோட ஃபாண்ட் சைஸ் நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா போல்டுன்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி போல்ட் ஆக்கிடுங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ மேக்ஸிமம் 20 கொடுத்துக்கோங்க. தட்ஸ் விசிபிளாகவும் ஒரு ஆர்டிக்கல் ஒரு சம்திங் டேட்டா ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு விசிபிளாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், வேவ் நம்பரோட யூனிட்டு சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம், கலர் கொடுத்துருங்க. சென்டிமீட்டர் இன்வர்ஸ் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல மேலே பாருங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்களா. கண்ட்ரோல் ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே போய்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஏதோ ஒரு டேட்டா ரெப்ரசன்டேஷன். சரி, இப்போ உள்ளே வந்து சேஞ்சஸ் என்ன பண்ண போகிறோம்னா இதை இப்போ கிளிக் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இங்கே சேஞ்சஸ் நடக்கணும்னா அந்த இடத்துல ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இங்கே போய்ட்டு நம்ம ஸ்கேல் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன். அதோட கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன் அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு. ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா
இந்த ஸ்பெக்ட்ரம் மாறிடும். அப்புறம் ஸ்கேல் வந்து கண்டினியூ, அந்த பிளாட்டிங் வந்து கண்டினியூ இல்லாமல் இருக்குது. இங்கேயும் இது இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணணும். எங்கன்னா இந்த நான் கிளிக் பண்ணி தெரியுங்களா, அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேலோட ஸ்டார்டிங் இது நம்ம என்ன கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஏஆர் 400 டு சம்திங் 400ல் 350ன்னு வச்சுக்கோங்க. 350 டு 4000 நம்ம ரன் பண்ணுறோம்னா, ரன் டேட்டா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா நான் அதை அப்படியே இங்கே கிளிக் பண்ணி கொடுக்கணும். அப்படியே கொடுத்து பாருங்கள், இந்த இடத்துல டேட்டா உங்களுக்கு இதாகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து மட்டும் கொஞ்சம் ஃபிட் பண்ணணும், இது பண்ணணும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், டேட்டா 370 கொடுங்க. கிளிக் பண்ணி பாருங்கள், டேட்டா ஆட் ஆகலை. திரும்ப வந்து 385 கொடுத்து பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன், இது கிளிக் ஆயிரும். தென் இப்போ இவ்வளோ இன்டென்சிட்டி எனக்கு இருக்குது, இப்போ இவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது எனக்கு, இது எப்படி குறைக்குது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி, அதாவது இந்த ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணி நீங்கள் அதனோட வேல்யூவை நம்ம மாற்றணும். வேல்யூவை மாற்றணும். எப்படி மாற்றணும்னா, அந்த 2ங்கிற வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 115 கொடுக்குறோன்னா, ஃப்ரம்மோட வேல்யூ வந்து 10ன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 40ன்னு கொடுக்குறேன். 40ன்னு கொடுத்தா கீழே போயிடுது. ரேப்ஸ் இருங்க. ஹரிசாண்டல் வேல்யூ அகைன் 10ன்னு கொடுத்துருவோம். வெர்டிகலுக்கு -15 சும்மா ஒரு ரேண்டமாக கொடுங்க, எங்கே போகுதுன்னு பார்ப்போம். -15னா மேலே ஏறி பார்த்தீங்களா, நமக்கு என்ன அதாவது வேல்யூ வந்து ஸ்டார்டிங் 0 to 100 இருந்தனால அவ்வளோ ஹைட் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த இன்டென்சிட்டியை லைட்டாக கொஞ்சம் மேலே குறைச்சி காட்டணும் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல இன்டென்சிட்டி ஜஸ்ட்டு வேரி பண்ணணும், வேறு எதுவும் பண்ண வேணாம். ஒரு 40ன்னு கொடுத்து நமக்கு, ஏன்னா அந்த லேபிளிங் இப்போ வேணும், இப்போ எந்தெந்த பீக்கு எது நம்ம லேபிளிங் பண்ணணும், அதனால் இது பண்ணுறோம். கொஞ்சம் ஜஸ்ட்டு அட்ஜஸ்டபிள்டாக ஃபார் எக்ஸாம்பிள் 20ன்னு கொடுக்குறோம். 20க்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு 10ன்னு கொடுத்தா 10ன்னு கொடுத்து பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இருந்த பீக்கில் ஏறும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், -15ன்னு கொடுப்போம். தட்ஸ் என்எஃப். இது ஓகே. இப்போ ஓகே கொடுக்குறோம். இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம இது வந்து ஸ்பெக்ட்ரம் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்தில் பீக்ஸை நோட் பண்ணணும். எப்படி நோட் பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் ஆக்சிஜன் பண்ணால் அரௌண்ட் 400 to 600 பீக் வரும். நம்ம அதை எப்படி லேபிளிங்க பண்ணுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம லேபிள் பண்ணணும் ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சியை. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு, இல்லைனா இங்கே டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மெட்டல் ஆக்சிஜன் பாண்டுங்களா, மெட்டல் ஆக்சிஜன் பாண்டு அப்படிங்கிறத எப்படி பண்ணுறதுன்னா, மெட்டல் ஆக்சிஜன் MO பாண்டு நான் கொடுக்குறேன். அதை வந்து ஃபாண்ட் சைஸ் மாற்றிட்டு இதுக்கு கலர் கொடுக்கலாம். இப்போ இந்த எதுக்கு நம்ம சேஞ்ச் கொடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னு இருக்குது தெரியுங்களா, அங்கே போயிட்டுனா கலர் ஒன்று கொடுத்தீங்கன்னா கலர் செட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பீக் வந்து என்னது, ஹை இன்டென்சிட்டி பீக் வந்து மெட்டல் ஆக்சிஜன் பாண்ட் அரௌண்ட் மேபி என்ன மெட்டலாக இருக்கலாம், ஜிங்க் ஆக்சிஜன் இருக்கலாம், காப்பர் ஆக்சைடாக இருக்கலாம், ஏதோ ஒரு மெட்டல் கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு அரௌண்ட் இங்கே வந்து பாருங்கள் 1400 இருக்குது, இங்கே வந்து 1642, இங்கே வந்து 3000. இது ரெண்டு பீக்குமே எப்பவுமே ஜென்ரலாக என்ன வேறு ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஓகஸ் ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதையே ஒரு காப்பி போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம், OH பாண்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். OH அது பெண்டிங் வைப்ரேஷன், ஸ்விட்சிங் வைப்ரேஷனாக பேஸ்ட் ஆன் ஒரு ரிசர்ச் இதை ஃபைண்டிங்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு பீக்குக்கும் நம்ம எப்படி இது பண்ணணுங்கிறத இப்போ இந்த ரெண்டு பீக்கு என்னவா இருக்குன்னா, இந்த கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சிஜனோட ரெஸ்பெக்டிவ் பீக்காக தான் இருக்கும். அது என்ன பீக்கும் நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். இதுதான் டேட்டா ரெப்ரசன்டேஷன் ஒரு ஸ்பெக்ட்ரத்தில்
FTS பட்டத்தில் நம்ம நார்மலாக கொடுக்குற அனலைஸ் டெக்னீஷியன் கொடுக்குற டேட்டாவை எடுத்து வைக்காமல் ஜஸ்ட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு அந்த ப்ரெசன்டேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது தட்ஸ் நீடட் ஃபார் ஆர்டிகல்ஸ் ஆர் மெனி ஏதாவது ப்ரெசன்டேஷன் எங்கே ப்ரெசன்டேஷன் இருந்தாலும் இது நமக்கு தேவை. இப்போ இதுதான் நம்ம பேசிக். சரி, இதுலேயே நம்ம உள்ள எப்படி சார் உள்ள எப்படி நம்ம கலர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பேஜில் டபுள் கிளிக் பண்ணி டிஸ்பிளே பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியுங்களா, அந்த பேக்ரவுண்டில் ஒயிட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில், இல்லை ப்ரெசன்டேஷன் இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது மாதிரி கொடுக்கலாம். இல்லை எனக்கு கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுடலாம். இதுலேயே நிறைய கலர் கொடுத்துட்டு இதில் வந்து மோட் ஆஃப் இது வந்து 2 கலர்னு இருக்குது. 2 கலர் கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோ எடுத்து 2 கலர்னால் இப்போது கிளிக் பண்ணுங்கள், 2வது கலர் இங்கே இருக்குது. இப்போ 2வது கலரில் இப்போ எல்லோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சும்மா நீங்களாக உங்களுக்கு என்ன ஆஸ்பெக்டில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், பேஸ்ட் ஆன் அவர் விஷ். அதனால் இப்போ நான் அது வேணான்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணி அந்த கலருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நன்னுன்னு கொடுத்துட்டோம்னா அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா பழைய மோடுக்கு வந்துடும். இதுதான் FTIR நம்ம ஈஸியாக பிளாட் பண்ணுறது. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ எதுவும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் XRD எப்படி பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.